7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. இது நியூஸ் கேள்வி நேரம். நான் செந்தில். மக்கள் சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கு விடை காணும் நேரம் இது. இனி நாம் கேள்விகளால் வேள்விகள் செய்வோம். அந்த வகையிலே இன்றைய கேள்வி நேரத்திலும் 2 அமர்வுகளில் 2 முக்கிய மக்கள் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை குறித்து நாம் விவாதிக்க இருக்கின்றோம். முதல் அமர்வில் நாம் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பொருள், நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள் தனியாருக்கு விற்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்திருக்கக்கூடிய கருத்திற்கு நாடு முழுவதும் பல்வேறு தரப்பிலிருந்தும் பலத்த எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது. இது தொடர்பாக நாம் விவாதிக்க இருக்கின்றோம். 2வது அமர்வில் நாம் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பொருள், நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரக்கூடாது. ஒருவேளை அவர் அரசியலுக்கு வர விரும்பினால் மதச்சார்பற்ற கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸில் அவர் இணைந்தால் அது வரவேற்கக்கூடியது என்று தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய EVK இளங்கோவன் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். நாம் முதல் அமர்விற்குள் கடந்து செல்லலாம். முதல் அமர்வில் நாம் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பொருள், பொதுத்துறை நிறுவனங்கள், நஷ்டத்தில் இயங்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள் தனியாருக்கு விற்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் அறிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தொழிலாளர் நல சட்டங்களில் திருத்தங்கள் கொண்டு வரப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். நிலம் கையகப்படுத்துவது தொடர்பாக சட்ட திருத்தம் ஏற்கனவே கொண்டு வரப்பட்ட இந்த சட்ட திருத்தத்தில் மேலும் சில திருத்தங்கள் கொண்டு வரப்படலாம் என்று யூகிக்கப்படுகிறது. இந்த தளத்தில் நாம் விரிவாக ஒரு விவாதத்தை நகர்த்த இருக்கின்றோம். இது குறித்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நமது அரங்கில் நம்மோடு 2 சிறப்பு விருந்தினர்கள் இணைந்திருக்கின்றார். பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு டால்பின் ஸ்ரீதரன் நம்மத்தில் இணைந்திருக்கின்றார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். கோபுகுமார், தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு கோபுகுமார் நம்மத்தில் இணைந்திருக்கின்றார். வணக்கம் சார். என்னுடைய முதல் கேள்வியை கோபுகுமார் உங்களிடம் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி பார்க்குறீங்க மத்திய நிதியமைச்சரினுடைய இந்த அறிவிப்பை பற்றிய காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்து என்னவாக இருக்கிறது? பொதுவாக பாரதிய ஜனதா அரசு கடந்த 120 நாட்களுக்கு மேலாக சுமார் 4 மாதங்களை எட்டியுள்ளது. இத்தனை நாட்களாக அதனுடைய செயல்பாடு என்பது எந்த விதமான நல்ல காரியங்கள் எடுத்துக்கொண்டாலும் முன்பால் இருந்த UP அரசாங்கத்துடைய திட்டங்களை அவர்கள் பின்பற்றி வந்தார்கள். சில திட்டங்கள், சில செயல்பாடுகள் இந்த பொதுத்துறை நிறுவனத்தில் இன்றைக்கு அவர்கள் எடுத்துக்கின்ற ஒரு கருத்து என்பது, கடந்த 10 ஆண்டுகளாக காங்கிரஸ் அரசாங்கம் நவரத்னா, மகா நவரத்னா மற்றும் மினி நவரத்னா என்ற 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு சுமார் 292 பொதுத்துறை நிறுவனங்களில் 26 நிறுவனங்களை தான் நலிவடைந்த பட்டியலில் சேர்த்திருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நிதியமைச்சருடைய ஜெட்லியுடைய கருத்துப்படி சுமார் 92 பொதுத்துறை நிறுவனங்கள் நலிவடைந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு சென்னையில் எடுத்துக்கொண்டோமானால் சென்னை பெட்ரோலியம் CPCL இந்த நிறுவனத்திலே இன்று காலை தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பை புறக்கணித்துவிட்டு பணியை தடை செய்கின்ற ஒரு திட்டத்தை, ஏனென்றால் வேலை நிரந்தரம் இல்லை என்கின்ற ஒரு சூழலிலே இன்றைக்கு சுமார் 500 தொழிலாளர்கள் புறந்தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, சென்னையிலே இன்டர்நேஷனல் கம்பெனி என்கிற நோக்கியா நிறுவனமே கடந்த சில நாட்களுக்கு முன்பாக மூடப்பட்ட போது அவருடைய பார்வை என்பது இன்றைக்கு எல்லாமே தனியார் மயம் உள்ளே புகும்பொழுது, குறிப்பாக திரு கோபுகுமார், இந்த தனியார் மயத்திற்கு கோடு போட்டது கடந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு அப்படிங்கிறத நீங்கள் நினைவில் வைத்திருப்பீர்கள் அப்படின்னு நான் நம்புறேன். சொல்றேன். அதுலதான் அவங்க இப்ப ரோடு போட்டுட்டு இருக்காங்க. இல்ல நீங்க தனியார் மையம் இன்னைக்கு நேத்தைக்கு இல்ல, சுமார் 60 ஆண்டு காலம் சுதந்திர இந்தியாவில் என்னைக்கு நாம நம்ம இந்தியா தனியார் இந்த சுதந்திரம் பெற்று அன்னையிலிருந்தே தனியார் மையம் இருக்குது. ஆனா உலக பொருளாதாரம் எதை சொல்கிறீர்கள்? நேரு இங்கே பொதுத்துறை நிறுவனங்களை உண்டாக்கியதை தனியார் மயம் என்று சொல்கிறீர்களா, அல்லது இந்திரா காந்தி தனியார் வங்கிகளை எல்லாம் பொதுத்துறை வங்கிகளாக நாட்டுடைமையாக்கினாரே அதை சொல்கிறீர்களா? நீங்க உற்பத்தி துறையை பார்க்க வேண்டும். இன்றைக்கு ரயில்வே பட்ஜெட்டில் இன்றைக்கு ரயில்வேயை தனியார் முழுவதுமாக ஒப்படைக்க போகிறார்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு பல நிறுவனங்கள், இன்றைக்கு நாம் கடந்த ராஜீவ்காந்தி ஆட்சி காலத்தில் ஆகட்டும், இந்திரா காந்தி ஆட்சி தொடங்கப்பட்ட பல தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ளன. நிச்சயமா அது தொடர்பான மறுப்பை கேட்டு வரலாம். எப்படி எடுத்துக்கிறீங்க? அவர் காங்கிரஸ் போட்டு கொடுத்த பாதையில் தான் பாஜக பயணிக்கிறது. ஆனால் அதை எங்களை விட வேகமாக பயணிப்பது சற்றே ஆபத்தாக இருக்கிறது. நாங்கள் சில நிறுவனங்களை மட்டுமே அந்த பட்டியலில் வைத்திருந்தோம். ஆனால் இவர்கள் பெரும்பாலான நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வார்த்து விட முடிவு செய்திருக்கிறார்கள். பாதுகாப்பு துறையிலே கூட அந்நிய முதலீட்டை கொண்டு வருவது, ரயில்வே துறையில் அந்நிய முதலீடு, இந்த மாதிரியான சில போக்குகளை நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படிங்கிற அவங்களுடைய பார்வை. நஷ்டத்தில் இயங்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு விற்க வேண்டிய அவசியம் என்ன, அதனால் ஏற்படக்கூடிய லாபம் என்ன அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கள். முதல்ல ஒரு நிறுவனம் நஷ்டத்தில் இயங்குதுன்னு சொன்னால் அந்த நிறுவனத்தில் பணிபுரிகின்ற தொழிலாளர்கள் ஊழியர்களுக்கு பாதிப்பு இருக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால்
பொதுத்துறை நிறுவனம், உதாரணமாக ஹிந்துஸ்தான் ஃபோட்டோ ஃபிலிம்ஸ், கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் நஷ்டத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அங்கே வேலை செய்கிற 800 பேருக்கு நிச்சயமாக வருமானம் இல்லை என்பது ஏற்றுக்கொள்ள வேண்டும் தான். ஆனால் இந்த 10,000 கோடி யாருடைய பணம்? பொதுமக்களுடைய வரி பணம். ஒவ்வொருவரும் நாம் கஷ்டப்பட்டு அரசாங்கத்திற்கு கொடுக்கிற வரி பணம். இது ஒரு வகையிலே வரியை முறையாக கட்டுவரனுடைய தலையிலேயே ஏமாற்றுகின்ற, வரியை ஏய்ப்பு செய்வதற்கான ஈடான தண்டனையை வரியை ஒழுங்காக கட்டுபவனுக்கு கொடுக்கின்ற ஒரு குற்றம் அல்லவா? ஆகையினால வரி கட்டுபவர்களால் தான் நிறுவனம் இயங்கிக் கொண்டிருக்கிறது, நஷ்டத்திலே போய் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதை சரி பண்ணுவதற்கு ஒரே காரணம், முடிந்த வரையிலே நஷ்டத்தில் இயங்குகிறதா லாபத்தில் இயங்குகிறதா? ரயில்வே துறையை பொறுத்தவரை சேவைத்துறை, அதை நீங்க எந்த காரணத்தை கொண்டு அதனுடைய பங்குகளும் தனியாருக்கு விற்கப்படுவது. நீங்க ரயில்வே காப்பீட்டுத்துறை லாபத்தில் தானே இயங்குகிறது. காப்பீட்டுத்துறையில நாங்க அந்நிய முதலீடு கொண்டு வந்திருக்கோம், 49% கொண்டு வந்திருக்கோம். அதுதான் சொல்றேன், அது தேவைன்னு சொல்றேன். நீங்க ஒரு சில விஷயங்களை அரசு தான் நடத்த வேண்டும், ஒரு சில நிறுவனங்களை அரசு நடத்தக்கூடாது, ஒரு சில நிறுவனங்களை அரசும் நடத்தலாம், தனியாரும் நடத்தலாம், ஒரு சில நிறுவனங்களை தனியார் மட்டும் தான் நடத்தணும். இப்படி நம்ம பிரிச்சு பார்க்கிற கண்ணோட்டமே ஏற்கனவே இருந்த அரசாங்கத்துக்கு இல்லை. ரயில்வே துறையில நீங்க மோசமான சாப்பாடு கொடுப்பாங்க, குடிதண்ணீர் கொடுப்பாங்க, சுகாதாரம் இல்லாம ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனாலும் மக்களுக்கு அடிப்படை வசதிகளே கொடுக்க முடியாது. ஆனால் நான் தனியார் மயமாக்க மாட்டேன், அதற்கான நான் பொதுத்துறை நிறுவனமா வைத்திருப்பேன். ஆனால் 1947 இருந்த வேகத்தில் தான் ரயில்வே ரொம்ப அடிப்படையிலான ஒரு கேள்வி திரு ஸ்ரீதரன். வீட்டிற்குள் எலி வந்தால் எலியை அடிப்பீர்களா, வீட்டை அடிப்பீர்களா? நீங்க நான் என்ன கேக்குறேன்னா, பிரச்சனைக்காக தனியாருக்கு கொடுப்பது அப்படிங்கிறது நிர்வாகத்தை திறம்பட நடத்துவதற்கு அரசுக்கு பாஜகவை மட்டும் சொல்லவில்லை, மொத்தத்தில் அரசின் நிர்வாகத்திற்கு அந்த தகுதி இல்லையா? இல்ல, அரசாங்கம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், உள்நாட்டினுடைய கட்டமைப்புகளை உருவாக்குவதுதான் அரசாங்கத்துடைய வேலை. கல்வித்துறையிலே அரசாங்கத்துடைய பங்களிப்பு அதிகமாக இருக்க வேண்டும், மருத்துவத்துறையிலே அதிக நீங்க அதை பத்தியே நம்ம கவலைப்படலே. இன்றைக்கு கவலைப்படுகின்ற ஊடகவியலாளர்களும் எதெல்லாம் அரசு நடத்த வேண்டுமோ அதை நடத்த வேண்டுமே தவிர தொழில்துறை நிறுவனதும் இது தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில செயலாளர் திரு தா பாண்டியன் அவர்கள் நம்ம இணைந்திருக்கிறார். அவருடைய கருத்தையும் கேட்கலாம். திரு தா பாண்டியன், இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லியின் கருத்தை குறித்த உங்களுடைய பார்வை என்ன? பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிப்படை கொள்கையே தனியார் மயமான தனியாருடைய தொழில்துறையை ஊக்குவிப்பது, அதன் மூலம் உற்பத்தி செய்து நாட்டை வளர்ப்பது என்பதுதான் அவர்களது கொள்கை. பொதுத்துறை என்பதையே அவர்கள் ஏற்கவில்லை என்பதற்கு முதல் அடையாளம் திட்டமிட்ட குழு, நாட்டினுடைய பொருளாதாரத்தை வளர்ப்பதற்காக திட்டக்குழு என்ற ஒன்றை பண்டிட் ஜவஹர்லால் நேரு தலைமையில் இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு அமைக்கப்பட்டது. அதனுடைய அடிப்படையிலே தான் பொதுத்துறைகள் என்பது கட்டப்பட்டது. அரசே நேரடி பார்வையில் இந்தியாவினுடைய கேந்திர தொழில்கள், அதாவது தொழிற்சாலைகள் வளர்வதற்காக உதவக்கூடிய கருவிகள், மூலப்பொருட்கள் ஆகியவற்றை உற்பத்தி செய்யக்கூடிய துறையை தனியார் கட்டவில்லை. இந்தியாவில் அவர்கள் முதலீடு செய்து கட்டுவதற்கு தயங்குகிறார்கள் என்பதால் அரசாங்கமே முதலீடு செய்து இரும்பு, எஃகு போன்ற இயந்திர உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருளை உற்பத்தி செய்வது என்பதற்காக கன இயந்திர தொழிற்சாலைகளை பொதுத்துறையிலே தொடக்கினார். அதேபோல தொழில் வளர்ச்சிக்கு மிக இன்றியமையாதது மின் உற்பத்தி. மின் உற்பத்தியை நெடுநாட்களாகவே அரசு துறையிலே தான் செய்து வந்தார்கள். இப்பொழுது அதை மேலும் மேம்படுத்த, பலப்படுத்த மின் வாரியம் என்பதை அகில இந்திய அளவிலும் மாநில அளவிலும் அமைத்திருக்கிறார்கள். இதுபோல் பொதுத்துறை என்பது இந்தியாவில் வெள்ளைக்காரர்கள் காலத்திலிருந்தே நடைபெற்று வருவது ரயில்வே. இது மேலும் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்ற முறையிலே தான் சுரங்கங்கள், மின் நிலையங்கள், கன இயந்திர தொழிற்சாலைகள் போன்றவை இந்தியாவில் பல நகரங்களிலே நிறுவப்பட்டது. அதன் மூலம்தான் இந்தியா பலமடைந்தது, வளர்ந்தது. உலகம் முழுமையிலும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட பொழுதும் இந்தியாவை அது முழுமையாக தாக்காமல் இருந்ததற்கே இந்த பொதுத்துறைகள் தான் அடித்தளமாக இருந்து காத்தது என்பதை உலக வர்த்தக நிறுவனத்தினுடைய தலைவர்களை ஒப்புக்கொண்டு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்.
இப்போதும் அது தேவை என்பதை இந்த நாடு உணர்ந்திருக்கிறது. ஆனால் மோடி தலைமையிலான அரசு அமைந்தவுடனே மோடி அந்த திட்டக்குழுவை கலைப்பது என்ற முடிவை எடுத்தார். இப்போ அவர் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். காங்கிரஸ் கட்சியை கூட நேருவால் வகுக்கப்பட்ட கொள்கைகளை, தொழில் சார்ந்த கொள்கைகளை, தேசத்தின் வளர்ச்சி அப்படிங்கிறது பொதுத்துறை நிறுவனங்களை சார்ந்துதான் அந்த வளர்ச்சி வித்திடப்பட்டது. அவர் இடதுசாரி இயக்கத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் கூட அதை ஒத்துக்கொள்கிறார். ஆனால் அதை பின்னால் தனியார் மயமாக்கியதன் மூலம் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தன்மையை குலைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறார். இதில் 2 பேருமே அவர் குற்றம் சாட்டுகிறார். உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கு? இல்லை, தாப்பாண்டியன் அவர்கள் மிகவும் சிறப்பாக கூறினார். சுதந்திர இந்தியாவில் ரயில்வே துறை முதற்கொண்டு பொதுத்துறை நிறுவனங்கள் இயங்கி வந்திருக்கிறது. கரெக்ட், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளிலே தமிழகத்தை சார்ந்த ஐயா ப. சிதம்பரம் அவர்கள் பல பொதுத்துறை நிறுவனங்களுக்கு, குறிப்பாக பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் நிறுவனம் திருச்சியில் இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெல் தொழிற்சாலையை அவருடைய தொகுதியான சொந்த தொகுதி திருமயத்தில் சுமார் 200 கோடி ரூபாய் அந்த பொதுத்துறைக்கு கொடுத்து சுமார் 540 லோக்கல் அந்த வேலைவாய்ப்பு தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்திருக்காரு. திருமயம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 540 அந்த இடத்திற்கு சொந்தக்காரரான தமிழகத்தில் இல்ல. இப்போ லாஸ்ட் இயர் 91 உலகமயமாக்கலின் விளைவாக இந்தியாவிற்குள் அந்நிய முதலீட்டிற்கு வித்திட்டதும் பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை விற்பதற்கான பிள்ளையார் சுழியை போட்டதும் காங்கிரஸ் அப்படிங்கறத முற்றிலும் நீங்கள் நலிவடைந்த தொழிற்சாலைகளை காங்கிரஸ் அரசாங்கம் இல்ல, எல்லா வாஜ்பாய் அரசாங்கத்திலையும் மூடி இருக்காங்க. ஆனா இப்போதைக்கு 26 பட்டியலிடப்பட்ட அந்த நிறுவனம் இன்றைக்கு பாரதிய ஜனதாவுடைய பட்டியலில் நீங்க மைன்ஸ் எடுத்துக்கோங்க. இந்தியாவில் என்ன வளம் இல்லை திருநாட்டில் இன்னைக்கு நீங்க மைன்ஸ் ஆகட்டும், இந்தியன் மைன்ஸ் லிமிடெடே இவங்க க்ளோஸ் பண்றாங்க. காரணம் ரெட்டி சகோதரர்கள். சிம்பிள் சார், நான் என்ன கேக்குறேன்னா அவர் என்ன சொல்றாருன்னா நஷ்டத்தில் இயங்கியது 26 நிறுவனங்கள் என்பது காங்கிரசின் பார்வை. நாட் ஒன்லி நஷ்டம், நீங்க நஷ்டத்துக்கு அப்பாற்பட்டு இல்ல, நஷ்டத்துக்கு அப்பாற்பட்டு லாபகரமாக இயங்கி வந்த நிறுவனங்களை கூட இவர்கள் மூடு விழா நடத்துவது, லாபகரமாக இயங்கிய நிறுவனங்களையும் கூட ஈடுபட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா இது சில தனியார் முதலாளிகளுக்கு, பெருமுதலாளிகளுக்கு ஆதரவாக மட்டுமே செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. தொடர்ந்து நீங்கள் பேசலாம் இது குறித்து. அவர் தனியார் லாபங்களுக்காக, சில தனிப்பட்ட லாபங்களுக்காக லாபத்தில் இயங்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களை கூட தனியாருக்கு விற்கக்கூடிய முயற்சியில் பாஜக ஈடுபட்டிருக்கிறதுங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். ஆதாரப்பூர்வமாக என்ன மாதிரியும் இருப்பீங்க? அதாவது சகோதரர் கோபகுமார் கம்யூனிஸ்ட் சகோதரர் பேசுகிற மாதிரி பேசுகிறது தான் ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் பங்கு கூட விற்றது யார் என்பது அனைவருக்கும் தெரியும். விற்க முயற்சி செய்தது அது தமிழக அரசு வாங்கியிருக்கிறது. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், ஒரு அரசாங்கத்துக்கு எந்தெந்த நிறுவனத்தை தனியாருக்கு கொடுப்பது என்று சொன்னால் ஒரு பங்கு, ஒரு குறிப்பிட்ட சதமானம் மத்திய அரசின் கையில் தான் இருக்கும். அந்த நிறுவனம் நிச்சயமாக மத்திய அரசு நிறுவனமாகத்தான் செயல்படும். அதற்கு உண்டான அந்த எந்த விதமான அடிப்படை உரிமைகள், இடஒதுக்கீடு உட்பட எதுலேயுமே பாதிப்பு வரப்போகிறது இல்லை. ஆனால் இப்ப நிதியமைச்சர் சொல்லியிருப்பது நஷ்டத்தில் இயங்கக்கூடிய தனியார் நிறுவனங்களின் பங்குகள் விற்கப்படும் சொல்லல. அதுதான் ஆமாங்க, நஷ்டத்துல இயங்குகின்ற நிறுவனங்களை நீங்க விற்கிறது, பங்குகளை விற்கிறது யார் வாங்க முடியும்? நஷ்டத்தை இயங்குற ஒரே முடிவு ஏற்கனவே இருந்ததை விட கொள்கை முடிவு, நஷ்டத்துல இயங்குகின்ற கம்பெனிகளை மொத்தமா விற்கிறது. இருக்கின்ற ஒரு சில கம்பெனிகளை இந்த அரசாங்கம் நான் ரொம்ப எளிமையா ஒரு கேள்வி கேட்கிறேன். சொல்லுங்க. அவர்கள் செய்தது சரிதான், ஆனால் அந்த சரியை இன்னும் சிறப்பாக செய்திருக்க வேண்டும் அப்படின்னு இதை எடுத்துக்கலாமா? இல்ல, அப்படி நான் சொல்ல வரல. ஏன்னா 26 கம்பெனி வச்சிருக்காங்க, ஆனா 90 கம்பெனி வச்சிருக்கணும். இல்ல அவங்க செஞ்சது அதே நீங்க செய்றீங்களா இல்லையா? அது மட்டும் தான் கிடையாதுன்னு சொல்றேன். அவங்க சொல்றேன் அது இல்லன்னு சொல்றேன். நாங்க எங்களுடைய ரிஃபார்ம்ஸ் என்பதே வேறு. நாங்க என்ன சொல்றோம்னா, ஒரு அரசாங்கம் எந்தெந்த நிறுவனங்களை நடத்த வேண்டும் என்பதற்கான ஒரு வழிமுறைகளை ஏற்படுத்தியிருக்கிறோம். அதன் பிரகாரம் எந்தெந்த கம்பெனிகளுக்கு அரசாங்கம் நடத்தணும், எந்தெந்த துறை தனியார் மட்டுமே நடத்த வேண்டும் என்று சொன்னால் அதனை நிச்சயமாக விற்பதில் எந்த தவறும் இல்லை. தொழில் வளர்ச்சிக்காக நிலம் கையகப்படுத்துதல் தொடர்பாக ஒரு சட்ட திருத்த மசோதா 2013 ஜனவரியில் கடந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசால் நிறைவேற்றப்பட்டது. நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவரும் அதற்கு ஒப்புதல் கொடுத்தார். மத்திய அரசியலிலும் கூட அது வெளியிடப்பட்டது. அதில் குறிப்பிடப்படுகிறது, நிலம் கையகப்படுத்தப்படுகின்ற பொழுது 70% மக்களினுடைய அனுமதி பெற்றிருந்தால், அவருடைய ஆதரவை பெற்றிருந்தால் அந்த நிலத்தை அந்த நிறுவனத்திற்கு கொடுத்து விடலாம் அப்படிங்கிறது அதில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாதம். இது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசால் கொண்டு வரப்பட்டது. இதை 50 விழுக்காட்டிற்கு குறைவாக பெற்றாலே போதும் என்று கொண்டு வருவதற்கான முயற்சியில் பாஜக இறங்கியிருக்கிறது. ஒன்று. இன்னொன்று, அதற்கான இழப்பீடு, அதற்கான அவர்களை மறுகுடியேற்றம், மீள்குடியேற்றம், மறுவாழ்வு, இதை கொடுப்பதற்கு 1 ஆண்டு காலம் அப்படிங்கிறது ஒரு நிர்ணயமாக வைக்கப்பட்டிருந்தது. அதை 5 ஆண்டு காலம் வரை நீட்டிக்கிறது பாஜக அரசு. இதெல்லாம் அந்த தரப்பில் வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள். அப்படின்னு சொன்னால் அவர்கள் செய்ததுதான். அதை இன்னும் மிக வீரியமாக, இன்னும் மிக தீவிரமாக செய்வது அப்படிங்கிறது
எந்த அளவிற்கு ஏற்புடையது அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனை. அதாவது நீங்கள் நிலத்தை கையகப்படுத்துவதில் ஆகட்டும், ஒரு அரசாங்கத்தினுடைய திட்டங்களை தடை போடுவதற்காகவே ஒரு சில சட்டங்கள் ஏற்கனவே இருந்தது. அனைத்து சட்டங்களிலும் ஒரு சில மாறுதல்கள் காலத்திற்கு ஏற்பட்ட கால சூழ்நிலைக்கு ஏற்ப இன்றைக்கி இருக்கிற தொழில் வளர்ச்சியை நம்ம உலக நாடுகளில் போட்டி போடணும்னு சொன்னால் நாடு உயர வேணும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் சொன்னால் இதே நிலைமையில் வைத்திருப்பதற்கு எங்களோட அரசு எரிவாயு திட்டத்திற்கு இங்கே கடுமையான எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. தஞ்சை மாவட்டங்களில் உங்களுக்கு தெரியும், டெல்டா பகுதிகளில் மீத்தேன் எடுக்கப்படும் அப்படிங்கிறது மட்டும் மத்திய அரசு சொல்லிக்கிறது. ஆனால் அது எந்த பகுதியில் அப்படிங்கிறத இன்னும் தெளிவாக சொல்ல மீத்தேன் எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நிலம் கையகப்படுத்துவது தொடர்பாக ஒரு சட்ட திருத்த மசோதாவையும் கொண்டு வர இருக்கிறார்கள் என்று சொன்னால் இங்கே விவசாயிகளுக்கு இயல்பாகி ஒரு அச்சம் அளிக்கிறது. மீத்தேன் கையகப்படுத்தும் திட்டம் தொடர்பாக விளை நிலங்களை, இது வழக்கமாக நடந்துட்டு இருக்கிறதா, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசிலும் நடந்தது, தற்போதைய தேசிய ஜனநாயக கூட்டணியிலும் நடக்கிறது அப்படின்னு சொன்னா விளை நிலங்கள் பறி போய்விடுமோ அப்படிங்கிற கவலை விவசாயிக்கு இருப்பதில் என்ன? ஏற்கனவே அந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் நடந்தது, அதற்காக ஆரம்பிக்கப்பட்ட போராட்டங்கள் எல்லாம் விவசாயிகள் பக்கம் பாரதிய ஜனதா இருந்திருக்கிறது. இன்றைக்கு கூட விவசாயிகளுடைய வாழ்வுரிமை அதான் சார். அதாவது எதிர்க்கட்சியா இருக்கின்ற பொழுது நீங்கள் யார் பக்கம் எதிர்க்கட்சியா இருக்கின்ற பொழுது திரும்பி மாறுறீங்க. இல்ல அதான் சொல்றேன், இன்றைக்கு கூட விவசாயிகளுடைய பக்கம் தான் பாரதிய ஜனதா இருக்கிறது. நிச்சயமா இந்த விவகாரத்தில் வேலை வாய்ப்பிற்காகத்தான் இது இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது. வேலை வாய்ப்பை பெருக்கணும் அப்படிங்கிறதா நீங்களும் சொல்றீங்க, அருண்ஜேட்லி அதான் சொல்லிக்கிறார். வேலை வாய்ப்பை பெருக்குவதற்காகத்தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அப்படிங்கிறது குறித்து நாம் தாப்பாண்டியன் அவர்களிடம் இந்த கேள்வியும் கூட வைக்கலாம். தாப்பாண்டியன் அவர்கள், வேலை வாய்ப்பை பெருக்குவதற்காகத்தான் இந்த முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிற பாஜகவின் கருத்து நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு அரசினால் ஒரு தொழிற்சாலையை நடத்தி லாபம் பெறக்கூடிய தொழிற்சாலையாக நடத்த முடியவில்லை, அதை தனியாருக்கு கொடுத்து விட்டால் லாபம் பெறும் என்று நம்புகிறவர்கள் முதலில் ஒரு வேலையை செய்ய வேண்டும். இப்பொழுது அந்த தொழிற்சாலையிலே தொழிலாளர்கள் வேலை பார்த்து கொண்டிருப்பார்கள். நிரந்தர தொழிலாளர்களும் இருப்பார்கள், ஒப்பந்த தொழிலாளர்களும் இருப்பார்கள். தனியாருக்கு அந்த தொழிற்சாலை விற்றுவிட்டால் அவர் அந்த தொழிலாளர்கள் அத்தனை பேரையும் அப்படியே அதே ஊதியத்தோடு ஏற்றுக்கொள்வாரா? இந்த கேள்விக்கும் அவர்கள்தான் இனி பதில் கூற வேண்டும். அவர் அது ஒரு மாதிரி சொல்லி தொழிலாளர்களுக்கு சங்கடம் ஏற்படாமல் அவரிடம் தொடர்ந்து வேலை பார்க்கக்கூடிய வகையில் இந்த திட்டம் நிறைவேற்றப்படும் என்று கூறியிருக்கிறார். அது அவர் கருத்து. வாங்குகிற முதலாளி அதை ஒப்புக்கொள்கிறாரா என்பதை முதலில் அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும். ஒன்று, தனியார் எடுத்து அதை வெற்றிகரமாக நடத்தி விடுவார் என்று சொல்கிற பொழுது அரசே அதை ஏன் வெற்றிகரமாக நடத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவில்லை? தனியார் அதை எடுத்துக்கொண்டாலும் தொழிலாளிகளை வைத்துத்தான் வேலை செய்ய வேண்டும். அதே தொழிலாளிகளை அரசே வைத்து ஏன் வேலை செய்ய முடியவில்லை? என்ன காரணம்? அதை தீர்க்காவிட்டால் நாளைக்கு அத்தனை பொதுத்துறையிலும் இதே போல இழப்பு என்பதை ஏற்படுத்தலாம். ஏற்படுத்தினால் அத்தனையும் விற்கலாம். இவ்வாறு கொண்டு செல்வது என்பது இந்தியாவில் பொதுத்துறை என்பதே இல்லை என்றாகிவிடும். உங்களிடம் இன்னொரு கேள்வி கூட வைக்க விரும்புகிறேன். இந்த பிரச்சனையில் நாட்டிற்கு லாபம், நாட்டிற்கு வளர்ச்சி அப்படிங்கிறது பாஜகவின் கருத்தாக இருக்கிறது. காங்கிரசும் கூட அதை ஓரளவு ஆதரிக்கிறார்கள். இது செயல்படுத்தப்பட்டால் என்னதான் பிரச்சனை, இதனால் ஏற்படக்கூடிய நஷ்டம் அப்படின்னு நீங்க எதை சொல்ல விரும்புவீங்க? அரசியல் காரணங்களுக்காக மட்டுமே இதை எதிர்க்கிறீர்களா, அல்லது இதனால் ஏற்படக்கூடிய நஷ்டம் அப்படின்னு உங்க பக்கம் ஏதாவது நியாயம் வைத்திருக்கிறீர்களா? தாப்பாண்டியன், உலகத்தில் இந்தியாவும் மற்ற சோசலிச நாடுகளும் தான் இதிலே ஒரு முன்மாதிரியாக இருந்தன. இப்பொழுது அந்த பாதையை முழுமையாக கைவிடுவதற்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி முயற்சி செய்கிறது. இது இந்தியா முழுமையிலும் உள்ள தொழிலாளிகளை பாதிக்கும். இந்தியாவுடைய அடிப்படை பொருளாதார தளத்தையே சிதைத்துவிடும். தனியார் பிறகு வைத்தது சட்டம் என்று ஆகிவிடும். அவர்கள் தொழிற்சாலைகள் எடுத்துக்கொண்டு விட்டால் இப்பொழுது உர தொழிற்சாலை இருக்கிறது அரசாங்கத்தின் நேரடி பார்வையில் இருக்கிற வரையில் அவர்கள் யூரியா, பாஸ்பேட் போன்றவற்றிற்கு அவர்கள் விலையை நிர்ணயிக்கலாம். தனியாருக்கு கொடுத்து விட்டால் இப்பொழுது தனியார் பால் நிறுவனங்கள் விலையை உயர்த்துவது மாதிரி விலையை உயர்த்தினால் தடுக்க முடியாது. தடுப்பதற்குள்ள அதிகாரம் மாநில அரசுக்கோ மத்திய அரசுக்கோ இல்லை. எனவே தனியாருக்கு கொடுப்பது ஏதோ தொழிற்சாலை லாபமாக பெற செய்வதற்கு மட்டுமல்ல, அதனுடைய விளைவுகளையும் நாளைக்கு விலையேற்றம் என்று சொன்னால் அது மக்களை பாதித்தால் பொருளாதார கொள்கைகள் என்ன ஆகும் என்பதையும் யோசிக்க வேண்டும். ஆனால் பாதுகாப்பு துறையிலேயே தனியார், அதுவும் அந்நிய முதலீட்டை அனுமதிக்கலாம் என்று முடிவெடுத்து விட்ட ஒரு அரசிடம் நாம் நீதி கேட்டு பயனில்லை. நன்றி திரு தாப்பாண்டியன், எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. அவர் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார், விலை உயர்வு அவர்கள் வைத்ததுதான் விலை என்ற ஒரு சூழலை ஏற்படுத்திவிடும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இன்றைக்கு பொதுத்துறை நிறுவனங்களில்
என்று எங்கு விலை ஏற்றமில்லை. ஆனால் எங்கே தகுதியான தரமான சர்வீஸ் சேவை பொதுமக்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது என்பதை நான் பார்க்கின்ற நேயர்களுக்கும் அவங்களுடைய பார்வைக்கு விட்டுறேன். இப்போ பேருந்து ஒரு பேருந்தில் இருக்கிற மிகப்பெரிய ஓட்டையினால் ஒரு குழந்தை கீழே தவறி விழுந்து குழந்தை மேலே பேருந்து ஏறி போகின்ற நிலைமை. பஸ்ஸுக்குள்ளார மழை நேரத்தில் நிறைவு பகுதி நெருங்கிறோம். அடிப்படையிலான ஒரு கேள்வி பேருந்துக்குள்ளார போகும்போது சொல்லுங்க, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. எடியூரப்பாவின் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது, நிதின் கட்கரியின் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது, நரேந்திர மோடியின் மீதே கூட பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகின்றன. கட்சியை கலைத்து விட்டீர்களா அல்லது சீர்திருத்த நடவடிக்கை எடுப்பீர்களா? பொதுத்துறை நிறுவனங்களில் பிரச்சனைன்னு சொன்னா அதை களைவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டுமா அல்லது கட்சியை கலைப்பது போல் அந்த நிறுவனங்களையே விட்டு விடுவது அப்படிங்கிறது எந்த விதத்தில் ஒரு விஷயத்தை நீங்க பார்க்கணும். வைரஸ் பாதித்து இருக்கிறது, காலினுடைய அழுகல் நோய் இருக்கிறது என்று சொன்னால் முதலில் ஒரு விரலை எடுத்தால் அவன் கால் காப்பாற்றப்படும் என்றால் ஒரு விரலை எடுக்கத்தான் வேண்டும். இல்ல காலை எடுத்தால் தான் உயிர் பழைக்க முடியும் என்று சொன்னால் காலை எடுக்கத்தான் வேண்டும். ஆகையினால நீங்க அதை உயிரோட விட்டு ஒட்டுமொத்த வேண்டும் நாசமாக போக வேண்டும் நினைக்கிறீர்களா? பிரச்சனை இவர்கள் காலை வெட்டவில்லை, விரலை வெட்டவில்லை, தலையே வெட்டி விடுகிறார்கள் அப்படிங்கிறது. நீங்க வெட்டாம போனீங்கன்னா நீங்க செத்து போறது இல்லாம ஒட்டுமொத்தமா செத்து போகும். நன்றி நன்றி. நிறைவான கருத்து. நிலம் கையகப்படுத்தல் பற்றி கேட்டீங்க. பொதுவாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மசோதாவானது 120 வருடத்திற்கு முன்னால் உள்ள சட்டம். நிலம் கையகப்படுத்தல் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே 1870 உள்ளது. காங்கிரஸ் அரசானது நிலம் கையகப்படுத்தும் மசோதாவில் திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டபோது இதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டை சேர்ந்த சீதாராம் யெச்சூரி அவர்களும் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களும் மற்றும் அருண் ஜேட்லியோடதும் எங்களுடைய அமைச்சர் ஜெயராம் ரமேஷ் அவர்கள் அனைத்து பார்ட்டி மீட்டிங் போட்டு பெர்மிஷன் வாங்கி அதுக்கப்புறம் தான் இதை அமெண்ட்மெண்ட் பண்ண வராங்க. இன்னைக்கு இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா இன்னைக்கு அந்த மேதா பட்கர் சொல்றாங்க 50% 70-50% வரை பிபிபி என்ற பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப்ல போகுது அப்படிங்கிறாங்க. இது வருத்தப்பட வேண்டிய செய்தி. ஏன்னா இன்னைக்கு நீங்க அவ்வளவு ஈஸியா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மலைவாழ் மக்கள் குடிபெயர்ந்தாச்சு. தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் நீங்க சொல்லக்கூடிய விஷயத்தை மிக தெளிவாக புரியுது. நாங்கள் செய்ததை அவர்கள் இன்னும் அதிக வேகமாக செய்வது எங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது. எனக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிகிறது. ஒரு விஷயம் நான் ராணுவத்திலும் கூட சொன்னாரு, ராணுவத்துல கூட தான் முக்கியமா தேவை. ஏன்னா ராணுவம் தான் முழுக்க 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 அயல் நாடுகளில் வெளிநாடுகளை நம்பி இருக்கிறது. இரண்டு பேருக்குமே உங்களுடைய தொடர்ச்சியான பள்ளிகளுக்கு மத்தியில் எங்கள் நிலையத்திற்கு வந்திருக்கிறது, மிக்க நன்றி. ஆனால் மக்கள் ஒருவேளை அமெரிக்கா போன்ற அல்லது வளர்ச்சியடைந்த நாடுகள் போன்ற ஒரு சூழல் இந்தியாவில் வர வேண்டும் என்பதற்காக அந்த ஆட்சியாளர்களே நம்மை ஆண்டுவிட்டால் நல்லதாக இருக்குமோ என்பது போன்ற ஒரு எண்ணத்தை இது போன்ற நடவடிக்கையில் பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. நன்றி. தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் எங்களோடு இணைந்தீர்கள், மிக்க நன்றி.